பொருளாதார வளர்ச்சியை முதன்மை நோக்கமாக கொண்டு மாற்றத்திற்காக காத்திருக்கும் இலங்கையில் 40 லட்சம் இளைஞர்களின் வாக்குகளே புதிய அதிபரை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக உள்ளது. இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிபர் பதவியை குறிவைத்து 38 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். 1,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இவர்களில் 40 லட்சம் பேர் இளைஞர்கள். இந்த வாக்குகள்தான் புதிய அதிபரை நிர்ணயிக்கும் ஆதாரமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சி இல்லாமல், வேலை வாய்ப்புகள் இல்லாமல், பசி பட்டினி என முன்னேற்றமில்லாத போக்கு இலங்கையில் காணப்படுகிறது. வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் மாற்றங்களே இளைஞர்களின் எதிர்பார்ப்பு என்பதால் இவர்களின் வாக்குகளே அதிபரை முடிவு செய்யும் காரணியாக அமைந்துள்ளது. இலங்கையின் ரூபாய் மதிப்பில் ஒரு தேநீரின் விலை 150 ரூபாய். இதே போலத்தான் அத்தியாவசிய பொருட்களின் விலை உச்சத்தில் உள்ளது. வேலை வாய்ப்பு அவசியம் என்பதால் இளைஞர்களின் வாக்குகளை பெறுவோர் வெல்வார் என்ற நிலை நிலவுகிறது. இவ்வளவு நாள் இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இப்போ எல்லாமே இருந்தோம், ரொம்ப கஷ்டம். விலைவாசியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம நினைக்கிறது ஒன்று, அவங்க நினைக்கிறது ஒன்று. ரொம்ப வாழ்க்கையெல்லாம் ஓட்டல. தண்ணி பில்லும் விலை கூட, கரண்ட் பில்லும் விலை கூட. வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் செலவு காசு போதாது. வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இலங்கை மக்களுக்கு எல்லாம் சாமானங்கள் எல்லாம் விலையெல்லாம் குறைஞ்சி கஷ்டம் இல்லாமல் வாழ தான் கேட்கணும். நாங்கள் அதை விட ஒன்றுமே அவசியம் இல்லை. யார் பதவிக்கு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாட்டுக்கு நல்லது நடந்தால் அதுதான் நல்லது. இந்த மாற்றணும், இந்த ஆட்சியெல்லாம் மாற்றி நல்ல நிலைமைக்கு இந்த நாடு வரணும். அதுதான் எங்கட நாங்கள் சொல்கிறது. நம்ம நாட்டில் மிச்ச ஏழை மக்கள் கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. சில மக்கள் நல்லா வாழ்கிறாங்க. ஏழை மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல தான் வாழ்றாங்க. அது உறுதியாக நீங்க எழுதிங்க. அது சொல்றது போயில யாருக்கு அது விளங்கும்? உலக நாடுக்கு விளங்குது. 2022ஆம் ஆண்டு அப்போதைய அதிபர் கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த மாபெரும் போராட்டமே ஒரு புரட்சிதான் என்கிறார்கள் இலங்கை மக்கள். அந்த புரட்சிக்கு பிறகு நடைபெற உள்ள தேர்தல் என்பதால் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக கூறுகிறார்கள் இலங்கை பத்திரிகையாளர்கள். பெரும்பாலான இளைஞர்கள் இந்த 2022 கிளர்ச்சிக்கு பின்னரான காலகட்டத்திலே அனுராகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின்பால் ஈர்க்கப்படுகின்றது. தென்னிலங்கையில், வடக்கு கிழக்கில் இல்லை, தென்னிலங்கையில் ஈர்க்கப்படுகின்றது ஒரு தோற்றுப்பாடாக இருக்கிறது. ஆனால் அது வாக்குகளாக எந்த அளவுக்கு குவியும் என்பது பற்றி ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ற போதிலும் அவர் இன்று முன்னேறப்போன் என்று ஒரு முக்கியமான வேட்பாளராக, பெருமளவு மக்கள் ஆதரவை கொண்டவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் இந்த இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் பாரம்பரியமான அரசியல் அதிகார வர்க்கம், பிரதான அரசியல் கட்சிகள் மீது கடுமையான அதிருப்தி இருப்பதால் சஜித் பிரேமதாசவை விட அனுராகுமார திசாயின் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் கூட என்பது உண்மை. பொருளாதார வளர்ச்சி, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை என மாற்றத்திற்கான முழக்கம் பரவலாக பேசப்படுகிறது இலங்கையில். அந்த மாற்றம் என்ன? இளைஞர்களின் வாக்கு யாருக்கு என்பது வரும் 22ஆம் தேதி தெரிய வரும். இலங்கை பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த அப்போதைய அதிபர் கோத்தபய ராஜபக்சவுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் ஒரு புரட்சி ஏற்பட்டது போன்று இருந்ததாகவும், எனவே தற்போது நடைபெறக்கூடிய அதிபர் தேர்தலில் இளைஞர்களுடைய வாக்குகள் மிக முக்கியமாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் இலங்கை கொழும்பு நகரத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார்.